வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர். அதுக்கப்புறம் கேரளா லாட்ரியோட கெஸ்ஸிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நிதிக்கான டியரோட ஒரு மணி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 185. நம்ம கொடுத்தது ஆல் போர்டில் 5 பாஸு, பி போர்டில் 8 பாஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா நமக்கு பிஎம்சியும் பாஸ் ஆகிருக்கு. 18/8/2024 டியரோட ஒரு மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 5, அதுக்கப்புறம் 1 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 3, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 8, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 6, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் போர்டில் 3, 8, 6 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 1331, 3553 4 நம்பர் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். நேற்றுக்கான 6 நம்பர் கொடுத்துருந்தேன், பட் இன்றைக்கி 4 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 2 நம்பர் கம்மி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்க்கலாம். இதில் 025 ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்கேன் 3 டிஜிட்டில். நேற்றுக்கும் ஒரு நம்பர் தான் கொடுத்துருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவு கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள் அதில் கூட, ஓகேங்களா? ஸோ ஒரு மணி கெஸ்ஸிங் முடிஞ்சது. அடுத்தது கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங் பார்க்க போயிடலாம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 720. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டு 7 பாஸு, பி போர்டிலேருந்து 2 பாஸு, சி போர்டு 0 பாஸு. ஸோ ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருக்கு. யாரெல்லாம் ஃபுல் வின்னிங் எடுத்தீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. 18/8/2024 கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல் போர்டில் நமக்கு 1, அதுக்கப்புறம் 4 2 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு, அதாவது ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 5, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. பி போர்டில் 0, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 0, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 045 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 7227, 4774 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் 7ம் 2, 4 3 நம்பருமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த 3 நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா 4224 கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் மட்டும். அதேமாதிரி ஏபிசி போர்டு பாக்ஸில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 082 இந்த நம்பர் நமக்கு ஏபிசி போர்டு பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங் முடிஞ்சது. அடுத்தது டியரோட 6 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 662. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கு. பி போர்டில் டேரெக்டாக 6 பாஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பெருசாக வின்னிங் இல்லை, பட் ஆனால் சிங்கிள் போர்டில் நமக்கு 2 நம்பர் வின்னிங் ஆகிருக்கு. 18/8/2024 டியரோட 6 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் 1, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 ஷோவில் நான் வந்து 1, 5 இந்த 2 நம்பர் வந்து ஆல் போர்டு கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆன மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ போர்டில் 5, அதுக்கப்புறம் 9, பி போர்டில் நமக்கு 5, அதுக்கப்புறம் 0, சி போர்டில் 0, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 059 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 6886, 3883 கிடச்சிருக்கு. ஸோ நேற்றுக்கு 6 நம்பர் கொடுத்துருந்தேன் டபுள் டிஜிட்டு. நீங்கள் 4 நம்பர் தான் கொடுத்துருக்கேன், 2 நம்பர் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயுமே நீங்கள் கம்மி பண்ணி கூட நீங்கள் நம்பர் ப்ளே பண்ணலாம். எதுவுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது எதுக்குமே. ஓகே, ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 036 ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்கேன். முடிஞ்சளவுக்கு நம்பரை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். முடிஞ்சளவுக்கு கம்மியாக தான் வந்துட்டுருக்கும். அதிகமாக நம்பர்ஸ் எனக்காவது வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி வந்து அதில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி விளாட்றது பெட்டர், ஓகேங்களா? ஓகே, டியரோட 8 மணி ரிசல்ட் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 117. நம்ம கொடுத்ததில் ஏபி போர்டில் 11 கொடுத்துருந்தோம், அது பாஸ் ஆகிருக்கு. ஸோ டபுள்ஸ் கொடுத்துருந்தோம், கன்ஃபார்மாக வரும்னு கொடுத்துருந்தோம், பட் அதேமாதிரி பாஸும் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஒரு விஷயம் தான். பட் 17 மேப்பில் நான் வந்து ஜஸ்ட்டு
மேட்ச் பண்ணி பார்க்கல, பட் அதெல்லாம் வரலை. பட் நமக்கு டபுள் டிஜிட் ஒன்று பாஸ் ஆகிருக்கு, நல்ல விஷயந்தான். ஓகே, 18/8/2024க்கான டியரோட 8 மணி கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 0 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. பி போர்டில் 7 அதுக்கப்புறம் 0. சி போர்டில் நமக்கு 7 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 0, 6, 7 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 9449 4554 கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு பேர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது எப்படின்னா 9559 ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்டிங்கில் மேட்ச் ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 075 ஒரே நம்பர் கொடுத்துருக்கேன். இது பாக்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்கள் பேசிங்கில் மேட்ச் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு டபுள் டிஜிட் சிங்கிள் டிஜிட் ப்ளே பண்ணுற மாதிரி பாருங்கள். அது உங்களுக்கு பெருசாக லாஸ் இருக்காது. ஸோ ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.